ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஎம்எல் மேஸ்திரி சேனலில் சில் லெவல் கான்க்ரீட் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். வீடு கட்டினாக்கா வீட்டு உள்ள கிராக்ஸ் வரக்கூடாது. மெயின் கிராக்ஸ் வராமல் தடுப்பது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ கிராக்ஸை பற்றி பார்க்கலாம். இது 4 இன்ச் வால் மேலே சில் லெவல் கான்க்ரீட் ஆல்ரெடி போட்டு இருக்கிறோம் பாருங்கள். இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வருதுன்னு பார்க்கலாம். ப்ளம்பிங் காருங்க உடச்சிக்கிறாங்க பாருங்கள். இந்த பக்கம் தான் அந்த பக்கம் டோட்டலாக ஹோல் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நீட்டுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க பாருங்கள். 1.5 இன்ச்சு குரூப் பண்ணிக்கிறாங்க ஆல் ரவுண்டும். அதே போல் தான் இந்த பக்கம் பாத்ரூம்லையும் பாருங்கள். 3 பாத்ரூம் ஒன்றா இருக்குது. இந்த பாத்ரூமில் பாருங்கள் அங்கே உடச்சி இருக்கிறாரும் பாருங்கள். ஓப்பன் இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் தெரியுது. இந்த இடத்துல மேலேக்கும் கீழேக்கும் அடுத்திலும் எல்லா பக்கமும் 1.5 இன்ச்சு குரூப் பண்ணிடுறாங்க. ஆனாலும் இந்த செவுறு எதுவும் ஆகவில்லை. இது தான் முக்கியமான பாயிண்ட் இந்த இடத்துல பார்த்துக்கோங்க. இதனால் இப்போ நம்ம சில் லெவல் கான்க்ரீட்டை எப்படி தரமாக போடுறது, அது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்த பாத்ரூம் இதுதான். நாங்கள் இதுக்கு முன்னே போட்ட இடம் இது. இந்த பாத்ரூமில் தான் இந்த செவுத்தில் தான் அது ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது அவங்க. இப்போ கான்க்ரீட்டை பற்றி பார்க்கலாம். கான்க்ரீட் போடுறதுக்கு 2 பலகை ரெடி பண்ணிக்கலாம். அங்கே பில்டிங்கில் எந்த பீஸ் இருக்கோ பலகை பீஸ் எடுத்துன்னு அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கீழே 2 கம்பி வச்சுட்டு அது மேலே பலகை வச்சுட்டு பைண்டிங் 2 பக்கம் சுற்றிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது நின்றுக்கும். இன்னொரு மெத்தடும் இருக்குது. மேலே யூ ஷேப்பில் கிளாம்ப் அடிச்சிட்டு சும்மா அப்படி சொருவிட் பண்ணால் போதும், அதுவும் நிற்கும். அது இன்னொரு வீடியோவில் ஆல்ரெடி போட்டுருக்கேன். விஎம்எல் மேஸ்திரியில் பார்த்துக்கோங்க. கோப்பிங் கான்க்ரீட் எப்படி போடுறதுன்ட்டு போட்டுருக்கேன், பார்த்துக்கோங்க. இப்போ கான்க்ரீட் ஃபஸ்ட்டு 1 இன்ச்சு கான்க்ரீட்டு ஆல் ரவுண்ட் நீட்டுக்கும் 1 இன்ச்சு மட்டத்துக்கு போட்டுடலாம். போட்டுன்னு அதுக்கு மேலே ராடு வச்சுட்டு கான்க்ரீட் போடணும். இது தரமாக போடுறதுன்னு பார்த்துனே இருக்கலாம். அதுக்கு முன்னே இந்த கான்க்ரீட் இந்த 4 இன்ச் வால் மேலே கம்பல்சரி நாங்கள் வீட்டில் எல்லா பக்கமும் எங்கெங்கே 4 இன்ச் வால் வருதோ அந்த இடத்துலலாம் சேம் கான்க்ரீட் 4 இன்ச்சு திக்னஸில் 4 இன்ச்சு செவுத்து மேலே 4 இன்ச்சு கான்க்ரீட் திக்னஸுக்கு நாங்கள் போடுவோம். கம்பல்சரி போடுவோம். பாருங்கள், ராடு 2 ராடு போடுவோம். ஒன்றும் இல்லை, 2 ராடு உட்கார வைக்குவோம். இந்த பக்கம் கான்க்ரீட்டுங்க லிங்க் பண்ணி உட்கார வைப்பாங்க. நெக்ஸ்ட்டு விண்டோ வர இடத்துலையும் கீழேயும் சேம் மெத்தடில் தான் நாங்கள் கான்க்ரீட்டு யூஸ் பண்ணுவோம். ஆல்ரவுண்டு போடுவோம். ஏன்னா அந்த சில் லெவலில் விண்டோ கீழே கான்க்ரீட் போடுறதுனால சைடில் கிராக் வரும். ஏன்னா லோடு உக்காராது, ஃப்ரீயாக இருக்கிறதுனால அது கிராக் வரும். 100% வரும். சில இடத்துல வரும், சில இடத்துல வராது. அதனால் அது நாங்கள் போடுவோம் கான்க்ரீட். இப்போது கான்க்ரீட் ரேஷியோ பற்றி பார்க்கலாம். இந்த பாருங்கள், நாங்கள் வச்சுன்னு இருக்கிற தட்டு பெரிய தட்டு. இதில் 5 தட்டு சி சேண்ட் போடுவோம். ஆனாக்கா கான்க்ரீட் சேண்ட், சி சேண்ட், இந்த சேண்டை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கான்க்ரீட்டுக்கு 5 தட்டு சி சேண்டு யூஸ் பண்ணுவோம். 1 மூட்டை சிமெண்ட் யூஸ் பண்ணுவோம் அதுக்கு. அப்புறம் ஜெல்லி 7 தட்டு யூஸ் பண்ணுவோம். 6 தட்டு இல்லை 7 தட்டு, அதை ஜெல்லியை பொறுத்து. ஜெல்லி ஒரு பிளான்ட்லேயும் ஒரு மாதிரி திக்னஸ் வரும். அதனால் நாங்கள் அதை பார்த்து தான் ஜெல்லி யூஸ் பண்ணுவோம். கொஞ்சம் கூடுதலாக போடுவோம். இந்த பதத்தில் போட்டோம்னா அது ஐ ஸ்ட்ராங் வரும். அந்த கான்க்ரீட் ஆனது அந்த இடத்துல ஐ ஸ்ட்ராங் வரும். அப்போ அவங்க ப்ளம்பிங் காரு அந்த பைப் போகிறதுக்காக எவ்வளோ தான் குரு அடித்தாலும் நம்ம செவுறு கொஞ்சம் கூட இப்படி அப்படி அசையாது, ஒரு கிராக் வராது, ஆடாமல் அசையாமல் நிற்கும். அப்போ லைஃப் லாங் நம்மளுக்கு அந்த இடத்துல ப்ராப்ளம் வரவே வராது லைஃப் லாங்கு. இது ஒரு மெத்தட் பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் ஆல்ரவுண்டு வீடு கட்டுறதுக்கு முன்னே இதெல்லாம் பிளான் பண்ணின்னு நீங்கள் செவுத்தில் கான்க்ரீட்டு போடுவீங்க. இந்த இடத்துல இல்லை, பேரவட்டு வால், சிங்கிள் செவுறு எங்கெங்கே வருது அந்த இடத்துல எல்லாம் கம்பல்சரி 2 ராடை 1 ராடை வச்சுட்டு கான்க்ரீட் கொஞ்சம் குவாலிட்டியாக போட்டிங்கன்னா அந்த இடத்துல கான்க்ரீட் இது கிராக்ன்றது வரவே வராது லைஃப் லாங்கு. இப்போது 2 பக்கமும் பைண்டிங் அவுத்துட்டு பலகை எடுத்துகிட்டு அப்படி ஸ்டிப் பண்ணிக்குதுன்னு பாருங்கள். அவ்வளோதான். இன்னொரு பலகை எடுக்கிறோம். அது வரலைன்னா லைட்டாக கோல்டரில் லைட்டாக மார்க் பண்ணிவிட்டு எடுத்தோம்னா வந்துடும். இந்த மெத்தடில் கான்க்ரீட் போட்டோம்னா வீட்டில் எந்த இடத்துலையும் 4 இன்ச் வால் மேலே கிராக் வராது. எவ்வளோ தான் எலக்ட்ரிஷியன் காரும் ப்ளம்பிங் காரும் எவ்வளோ தான் குரு அடித்தாலும் நம்ம செவுறு அந்த இடத்துல ஒன்றுமே ஆகவே ஆகாது லைஃப் லாங். நெக்ஸ்ட் வீடியோவில் லிஃப்ட்டு 5 ஃப்ளோருக்கும் லிஃப்ட் இருக்குது. லிஃப்ட்டில் ஓப்பன் பிளேஸ் இந்த பக்கம் அந்த பக்கம் செவுறு கட்டணும். 5 பிளேஸுக்கும் ஒரே லெவலில் வரணும். ஓப்பன் பிளேஸு செவரானது. அது எப்படி கட்டுறோன்னு பாருங்கள். இது லிஃப்ட் ரூம். மேலே பேனல் போர்டு உட்கார வைக்கிற ரூம். இது
ரூமு உள்ளே பாருங்கள். லிஃப்ட் 5 போர்ஷன் தான் லிஃப்ட் இப்போ காமிக்க பாருங்கள். இது வந்து பேனல் போர்ட் ரூமு. நெக்ஸ்ட்டு லிஃப்ட் 5 ஃப்ளோருக்கும் லிஃப்ட் ஏரியா இது. 5 ஓப்பன் கட்டணும். நாங்கள் 5 ஃப்ளோர்லேயும் ஓப்பன் வந்து செட் பண்ணணும். அவங்க எந்த மெஷர்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த மெஷர்மெண்ட்டில் நாங்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் செவர் கட்டிட்டு ஓப்பன்னு கொடுக்கணும். அப்போ தான் லிஃப்ட் வந்து அந்தந்த ஃப்ளோர்லேயே நிற்கும் போது கரெக்டாக நிற்கும். இல்லைன்னா எச்சு கம்மி இந்த பக்கம் அந்த பக்கம் முன்ன பின்ன கட்டணுமானா அது வந்து இந்த லிஃப்ட் ஓப்பனில் வந்து அப்படியே தெரியும். பாருங்கள் லிஃப்ட்டு இதை வந்து எப்படி கட்டுறதுன்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நிம்மதியை தேடி பயணிப்போம். வாருங்கள்.